ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே உங்கள் யாவருக்கும் இந்த காலை வேளையிலே அன்பான வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இருந்த நிலைகளிலே தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் அன்பும் இரக்கமும் கிருபையும் இந்த நல்ல ஆண்டவரே, மகிழ்ச்சியான இந்த காலை பொழுதில் உம்முடைய கூடாரத்தில் நாங்கள் எல்லாரும் இணைந்து வருவதற்கு நீ தந்து உடைய தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். 2020 ஆண்டிலே 8வது மாதத்திலே இந்த 16ஆம் தேதி இந்த காலை வேளையிலே உம்மை அப்பா பிதாவே என்று சொல்லி தொழுது கொள்வதற்கு நீ தந்து உடைய தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். 144 தடை உத்தரவு இருப்பது நிமித்தமாக திருச்சபை மக்கள் ஆலயத்திலே கூடி வர முடியாதபடி தங்களுடைய இல்லங்களில் இருந்து நேரையின் வாயிலாக இந்த ஆராதனையை தொழுது கொண்டவருக்கு நீ தந்தமட தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் பாடுகின்ற பாடுகள், வாசிக்கின்ற திருவார்த்தைகள், ஏறெடுக்க போகிற ஜெபங்கள், ஆண்டவரே நீர் உடைய வார்த்தையின் வழியாக எங்களை ஒருவரோடும் இடைப்பட வேண்டும் என்று கெஞ்சிறோம். இந்த ஆராதனை துவக்கங்கள் முடிய பரியந்தமாய் உடைய கிருபையினால் எங்களை வழிநடத்த வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் தேவனும் நல்ல தந்தையே, ஆமீன். ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் ஆண்டுடைய நாமம் மகிமைப்படும்படியாகவும் நாம் யாவரும் எழுந்து நின்று கிறிஸ்தவை பாமாடிகளிலே 19வது பாடலை பாடுவோம். எவ்வண்ணமாகவே கர்த்தரே உம்மை வணங்குவேன், தெய்வீக ஈவை பெறுவே, ஈடென தருவேன் என்று சொல்கின்ற பாடலை நாம் யாவரும் எழுந்து பாடுவோம். Lord.
மாலை ஆராதனை முறைமைகளிலே இரண்டாம் ஆராதனை முறைமையை நாம் பின்பற்றுவோம். முதலாம் பக்கம், நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியே இருக்கிறார். அவரை தொழுதுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உங்களுடைய நாள், இதிலே களிகூர்ந்து மகிழ கடவோம். சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. நான்காம் பக்கம், ஆண்டவரே எங்கள் உதடுகளை திறந்தருளும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். பெரிய கடவுளை போற்றுதல். சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்த பரிசுத்த பரிசுத்த, வானமும் பூமியின் மகிமையினால் விழுந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கர்த்தரின் நாமத்தினாலே வந்தோரும் வருகிறமான சோதிக்கப்பட்ட உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே நீர் பரிசுத்த, கடவுளே நீர் பரிசுத்த, சர்வ வல்லவரே நீர் பரிசுத்த, சர்வ வல்லவரே நீர் பரிசுத்த, சாவாமை உடையவரே நீர் பரிசுத்த, சாவாமையுடையவரே நீர் பரிசுத்த. ஆண்டவரே எங்களுக்காய் சிலுவை அறியும் எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே எங்களுக்காக சிலுவையில் அறியும் எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்தாவியாகிய ஆண்டவரே எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்தாவியாகிய ஆண்டவரே எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே எங்கள் ஜெபங்களையும் ஆராதனையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆறாம் பக்கம், பாவரிக்கை. நமக்கு பாவங்களை இன்பமையான நம்மை நாமே வஞ்சிக்கலாவோம். நமக்கு உண்மையிலே நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதி நீங்கி நம்மை சுத்தி ஏற்பதற்கு நம்பத்தக்கரும் நீதியும் உள்ளவர். நான் எழுதி என் தகப்பனத்தில் போய், தகப்பனே, பரத்து விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இன்னுடைய மகன் என்று சொல்லப்படுவது நான் பார்த்தது நல்லது. உடைய கூலிக்காரன் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ள வைப்பேன். கடவுள் ராஜ்யம் அருகில் இருக்கிறது. மனம் திரும்பி நற்செய்தியை நம்பிக்கை வைங்கள். நமது பலவீனத்துக்காக பிரதிபலிக்க முடியாத பிரதான ஆசை நமக்கு ராவன். எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசை நமக்கு இருக்கிறார். ஆகவே நாம் யாவரும் மௌனமாக முழங்கால் படிட்டு நம்மை சோதனை செய்வோம். ஆண்டவருடைய தூய சமூகத்திலே நாம் கடந்து வந்திருக்கின்றோம். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியாது. பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வுடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும் இறந்து விடுவார். உடைய வார்த்தையின் வழியாக இந்த காலை வழியிலே எங்களுடைய நினைவினாலும் சிந்தனையினாலும் எங்களுடைய அவயவங்களினாலும் சக மனிதர்களுக்கு பாவம் செய்திருப்பமையானால் இந்த வேளையில் தானே உடைய சமூகத்தை நாங்கள் வந்து அதை அறிக்கை செய்து விட்டு விடுவதற்கு எங்களுக்கு இந்த தருணத்தை கிருபையாக தந்திருக்கின்றேன். சர்வ வல்லமையுள்ள கடவுளத்திலே நம் பாவங்களை மீண்டும் ஒரு விஷய மனத்தாழ்மையோடு அறிக்கையிடுவோம். சர்வ வல்லமையை மிகுந்த இறக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நான் பிள்ளைகளை விட்டு வழிகளைந்து போவோம். எங்களின் யோசனைகளுக்கு விருப்பங்களை உண்டதோ சுமது வசனங்களை விரோதமாக செய்தோம். சேதங்களை செய்யாமல் செய்தோம். எங்களுக்கு சுமையிலே நானே தேவரின் ஆண்டவராகிய இயேசு மூலமாய் மனிதருக்கு அச்சம் வாக்குறுத்தபடியே எதிர்பார்க்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். தப்பிதங்களை அறிக்கையிடுகிறேன். பாவத்தினை துக்கப்படுத்தலை செயல்படுத்தும் பிதாவே, விவசாய நாமத்திற்கு மகிமை நாங்கள் தேவத்தையும் நீதியில் தெளிந்து இயேசு கிறிஸ்துவின் திரும்பி செய்தருளும். ஆமென். சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் பாவமன்னிப்பு பாவநிமித்தம் கண்டீர்கள். வாழ்க்கை சீர்திருத்தத்திற்கான காலத்தில் நமது பரிசுத்தாவின் கிருபையும் தேர்தலையும் தந்திருவாராக. ஆமென். ஆண்டவரை துதியுங்கள்.
ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, நீர் உலகத்திலே வாழ்ந்த பொழுது உடைய திருப்பணிக்கு முன்பதாக அர்ப்பணம் செய்து யோர்தான் ஆற்றங்கரையிலே ஞானஸ்தானம் பெறுகின்ற உடைய வல்லமையான ஊழியத்தை செய்வதற்கு தந்த தைரியமாக நாங்கள் செலுத்துகிறோம். திருமுழுக்கின்படியாக பெற்றிருக்கிற சத்தியத்தை இந்த நாளை நாங்கள் சந்திக்கவும், அதன் வழியாக உடைய திருநாமத்தை மகிமைப்படுத்தவும் எங்களுக்கு அளிப்பாம். இறைமகன் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் தீவிர நல்ல தந்தையே, ஆமென். சபையார் அமர்வோம். திருமறை பாடம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியான தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் யோவான் எழுதிய சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-8 வரை. யோவான் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-8 வரை. யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கோதேமு என்னப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். அவன் ராக்காலத்திலே இயேசுவினிடத்தில் வந்து, ரபி, நீர் தேவனிடத்தில் இருந்து வந்த போதகர் என்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் ஒருவன் தன்னுடனே தேவன் இராவிட்டால் நீர் செய்கிற இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய மாட்டார் என்றார். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காணமாட்டார் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அதற்கு நிக்கோதேமு, ஒரு மனுஷன் முதிர் வயதாய் இருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கர்ப்பத்தில் 2ஆம் தரம் பிரவேசித்து பிறக்க கூடுமோ என்றார். இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாய் இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாய் இருக்கும். நீர் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து ஆச்சரியப்பட வேண்டாம். காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்தில் வீசுகிறது, அதில் சத்தத்தை கேட்கிறாய், அதிலும் அது இன்ன இடத்தில் இருந்து வருகிறதென்றும் இன்ன இடத்திற்கு போகிறதென்றும் உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்தவன் எவனும் அவனும் அப்படியே இருக்கிறார் என்றார். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் வாசித்தாயிற்று. கர்த்தரே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அருளுரைக்கு ஆயத்தமாக நாம் யாவரும் நெடுநின்று கிறிஸ்தவை பாமாடிகளே 221வது பாடலை பாடுவோம். தேசத்தர்கள் யாவரும் வந்து சுவிசேஷ வார்த்தையை கேட்டு உந்தன் ஜோதி கொண்டு சிரிப்பார்கள் என்று. Yeah.
செய்வோம். கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே உம்முடைய வார்த்தைகள் நாங்கள் சிந்திக்க ஆயத்தப்படுகின்ற பொழுது தூய ஆவியானவர் தாமே எங்கள் ஒவ்வொருவரோடு இடைப்பட வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் சாமி. ஒரு மனிதனுடைய சத்தத்தை கேட்க வரவில்லை, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின ஆண்டுடைய வார்த்தை கேட்பதற்காக நாங்கள் ஆயத்தப்படுகிறோம். அப்படியுடைய வாயின் வார்த்தைகளும் எங்கள் எல்லாருடைய இருபத்தி நினைவுகளும் நம்முடைய சமூகத்தில் ஏற்புடையதாக இருப்பதாக. ஆமீன். அமர்வோம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை அன்போடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பெந்தேகோஸ்தை திருநாளுக்கு பின்வரும் 11ஆம் ஞாயிறு ஆகஸ்ட் 3வது வாரத்திலே இந்த நாளிலே ஆண்டுடைய வார்த்தை சிந்திக்க தென்னிந்திய திருச்சபை மாமன்றம் நமக்கு கொடுத்திருக்கின்ற கருப்பொருள் சாக்ரமெண்ட் ஆஃப் பேப்டிசம், திருமுழுக்கு என்னும் திருவருட்சாதனம் என்று சொல்லுகின்ற தலைப்பிலே ஆண்டுடைய செய்தியை கூட சிந்திக்க ஆயத்தமாய் நான் வந்திருக்கிறேன். சாக்ரமெண்ட் ஆஃப் பேப்டிசம், திருமுழுக்கு என்னும் திருவருட்சாதனம். கிறிஸ்தவ நம்பிக்கையிலே சாக்ரமந்து என்னும் திருவருட்சாதனம் ஒரு முக்கியமான அங்கமாய் காணப்படுகிறது. தென்னிந்திய திருச்சபை திருமுழுக்கு, திருவிருந்து ஆகிய 2 திருவருட்சாதனங்களை ஏற்றுக்கொண்டு அதனுடைய விசுவாசத்தின் அடிப்படையிலே மக்கள் உறுதியாய் நிலைத்திருக்கவும் அந்த நிலைத்திருக்கின்ற அனுபவத்திலே வளர்ந்து வருவதற்கு இப்படிப்பட்ட ஒழுங்குகளை சீர்திருத்த திருச்சபையாகி இருக்கிற தென்னிந்திய திருச்சபை நமக்கு வழிகாட்டுகின்றது. திருமுழுக்கு என்பது உள்ளான வாழ்வில் ஏற்படும் மாற்றம், அதை உணர்ந்து கொள்ள வெளிப்படையான அடையாளமாய் இருக்கின்றது. உள்ளான மனமாற்றத்தின் வெளிப்படையான அடையாளமாய் இருக்கின்றது. பொதுவாகவே ஞானஸ்நானம், திருமுழுக்கு என்கின்ற பொழுது கிறிஸ்தவராக மதம் மாறுவோர் திருமுழுக்கு என்று சொல்லுகின்ற இந்த சடங்கின் வழியாகத்தான் திருச்சபையிலே சேர்க்கப்படுகின்றார்கள். திருமுழுக்கு என்று சொல்லுகின்ற வார்த்தை பாப்தோ என்று சொல்லுகின்ற கிரேக்க வார்த்தையிலிருந்து உருவானது. அந்த வார்த்தை என்ன பொருள் என்று சொன்னால், தண்ணீரில் மூழ்கி எழுதல், தெளித்தல், கழுவுதல் என்று சொல்லுகின்ற வார்த்தையை கொண்டதாய் காணப்படுகின்றது. இந்த திருமுழுக்கு தோன்றிய காலம் என்று சொல்லி யோசித்து பார்க்கின்ற பொழுது யூதர்களிடையே வழக்கத்தில் இருந்த ஒன்றாக காணப்படுகிறது. ஆனால் இதை வேறு பொருளிலே யூதர்கள் பயன்படுத்தினார்கள். திருமறையிலே மனிதன் புதுவாழ்வுக்குள் வருவதற்கும் பாவம் மன்னிக்கப்படுதலுக்கும் தூய்மையாக்கும் அடையாளமாக தண்ணீர் சொல்லப்படுகிறது என்று சொன்னால், எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம்,
சங்கீதம் 51 அதிகாரம் 7வது வசனம், மார்க் 7 அதிகாரம் 3வது வசனம், இவைகளெல்லாம் நீங்கள் கோடிட்டு பார்க்கின்ற பொழுது தூய்மையாக்கும் அடையாளமாக தண்ணீர் சொல்லப்படுகிறதை காண முடிகிறது. யூதர்கள் பொதுவாகவே பிற இனத்தவர்களை பரிசுத்தமில்லாதவர்கள், அவருடைய கடவுள் பிள்ளைகள் என்று சொல்லி அசுத்தமானவர் என்று சொல்லி கருதினார்கள். ஒரு யூதன் மதம் மாறுகின்ற பொழுது சில சடங்குகளை செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி நியமித்திருக்கிறார்கள். ஆண்களுக்கு என்று சொன்னால் விருத்த சேதனம் செய்ய வேண்டும், பெண்களுக்கு என்று சொன்னால் மூழ்கினால் போதும் என்று சொல்லுகின்ற இந்த பாரம்பரியத்தை, தாற்பயத்தை யூதர்கள் பழக்கமாக கொண்டிருந்தார்கள். அவருடைய புஸ்தகத்திலே முக்கியமான ஏடுகள் ஒன்றான மிஷ்னா என்று சொல்லுகின்ற ஏடுகளிலே இதனுடைய குறிப்புகளை நீங்கள் காண முடியும். இந்திய இறையியலாளர் எம் தாமஸ் என்பவர் திருமுழுக்கு பற்றி கூறுகின்ற பொழுது, புதுப்பிக்கப்பட்ட மனிதன் புதிய மானுடமாம் கிறிஸ்துவின் கூட்டுறவுக்குள் நுழைய அடையாளமே திருமுழுக்கு என்று சொல்கிறார். புதுப்பிக்கப்பட்ட மனிதன் பாவ வாழ்விலே இருந்து விடுதலை தந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வழியாக புதுப்பிக்கப்பட்ட புதிய மானுடம் கிறிஸ்துவின் கூட்டுறவில் நுழையும் அடையாளமே திருமுழுக்கு என்று சொல்லுகின்றார். அப்படிப்பட்ட திருமுழுக்கை இன்று நமக்கு ஒதுக்கப்பட்டுள்ள தலைப்பின் கீழாக திருமறை பாடத்தின் வழியாக நாம் சிந்திக்க நாம் கடைபிடிக்கிறோம். முதலாவது யாத்ராகம புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 15 முதல் 31 அடங்கிய பழைய ஏற்பாட்டின் முதலாம் திருமறை பாடம் நமக்கு சொல்லுகின்றது. இஸ்ரேல் மக்களுடைய விடுதலை பயணத்திலே நடந்த நிகழ்ச்சி. முதலாவது திருமுழுக்கு என்பது விடுதலையின் அடையாளம். நேற்றைய தினத்திலே இந்திய தேசம் ஆங்கிலேயர் ஆட்சியிலே அடிமைப்பட்டு கிடந்த பொழுது அநேக மக்கள் அந்த விடுதலைக்காக பாடுபட்டு 74வது சுதந்திர தினத்திலே விடுதலையோடு அடியெடுத்து நாம் வைத்திருக்கின்றோம். அப்படிப்பட்ட நிலைகளிலே இந்த விடுதலை பயணத்திலே பார்வோனுடைய படைகள் இஸ்ரேல் மக்களை நெருக்குகின்ற பொழுது, முன்பதாக செங்கடல், இந்த இடையிலே வருகின்ற பொழுது கடவுள் அந்த இடத்துல இருந்து, தீமையில இருந்து விடுவிக்கின்ற கடவுளாகவே இருக்கின்றார். கடவுளுடைய அருள் பிரசன்னம் இஸ்ரவேல் மக்கள் வழியாக வந்து கொண்டே இருந்தது. ஆம் பிரியமானவர்களே, இந்த விடுதலை பயணத்தை நீங்கள் வாசிக்கின்ற பொழுது யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 15 முதல் 31 வசனங்களை வாசிக்கின்ற பொழுது இஸ்ரேல் மக்கள் செங்கடலிலே வெட்டாந்தரையிலே கடந்து போவதை போல கடவுள் கடக்க பண்ணினார். தண்ணீர் 2 புறமாக குவியலாக நின்றது. கடவுள் தம்முடைய மகிமையினாலே இஸ்ரவேல் மக்களுக்கு முன்னதாக சென்ற மேகஸ்தம்பம், அக்கிஸ்தம்பம் வந்து இஸ்ரவேல் மக்களுக்கு பின்பதாக இருந்து அவர்களுக்கு வெளிச்சத்தையும், இஸ்ரவேல் மக்களுக்கு வெளிச்சத்தையும், பார்வோனுடைய படைகளுக்கு குழப்பமான ஒரு மப்பும் மந்தாரமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி அதிலே கடந்து போவதற்கு, தீமையில இருந்து விடுதலை தருவதற்கு கடவுள் அந்த மக்களோடு கூட இருந்திருக்கிறார் என்று சொன்னால் மிகையாகாது. அப்படிப்பட்ட அனுபவத்தின் வழியாகத்தான் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை நீங்கள் வாசிக்கின்ற பொழுது பவுலடிகளார் சொல்லுகின்றார், தண்ணீர் நிறைந்த பகுதியிலே, தண்ணீர் நிறைந்த அந்த நிலைகளிலே கடவுள் தம் மக்களை பயணிக்கின்றார். தண்ணீர் என்று சொல்லுகின்ற பொழுது எல்லாவற்றையும் தூய்மைப்படுத்துகின்ற ஒரு அனுபவம், எல்லாவற்றையும் தூய்மைப்படுத்தி புது வாழ்வுக்கு நேராக நடத்துகின்ற அனுபவத்துக்கு நேராகத்தான் அப்படிப்பட்ட நிலைகளிலே ஆண்டவர் தம்முடைய மக்களை இருக்கிறார். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டுமென்றால் நம்முடைய பிதாக்கள் எல்லாரும்
மேகத்திற்கு கீழாக இருந்தார்கள். எல்லோரும் சமுத்திரத்தின் வழியாய் கடந்து வந்தார்கள். சமுத்திரத்திலே கடந்து வந்த அந்த நிலைகளை, சம்பவத்தை திருமுழுக்கோடு ஒப்பிட்டு பார்க்கிற ஒரு அனுபவம். இன்றைக்கும் கடல் தண்ணீர் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது, கடவுள் அப்படிப்பட்ட நிலைகளில் இருந்த அந்த அடிமைத்தனத்தில் இருந்த இஸ்ரேல் மக்களை பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திற்கு திருமுழுக்கின் வழியாக கடவுள் உன்னதமான ஆசீர்வாதத்தை, தீமையிலே இருந்து விடுதலை தருகிறார் என்று சொல்லி பார்க்க எந்த விதமான சந்தேகம். அப்படிப்பட்ட நிலைகளிலே கடவுள் தம்முடைய மகிமையை கொண்டு அந்த மக்களை பாதுகாத்தார், தீமையிலிருந்து விடுதலை தந்தார். ஆம் பிரியமானவர்களே, திருமுழுக்கு என்பது விடுதலையின் அடையாளம். திருமுழுக்கு பெற்றிருக்கிற நானும் நீங்களும் விடுதலையோடு கூடிய வாழ்வுக்கு நேராக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்று சொல்லுகிற சிந்தனையோடு தான் இந்த கேள்வியை முன்பதாக வைக்கிறோம். விடுதலையோடு கூடிய வாழ்வுக்கு நேராக கடவுள் நம்மை வழிநடத்தி இருக்கிறார். தீமையை வெறுத்து நன்மை செய்தற்கு நம்மை பணித்திருக்கின்றார். அப்படிப்பட்ட நிலைகளிலே இஸ்ரேல் மக்களுக்கு வழங்கின கடவுள் நம்மோடு உடனிருந்து நம்மை வழிநடத்தி கொண்டு வருகிறார் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. இரண்டாவதாக, திருமுழுக்கு என்பது கடவுளுடைய அருளை பெறுகின்ற அடையாளம். திருமுழுக்கு என்பது கடவுளுடைய அருளை பெறுகின்ற அடையாளம். தீத்து 3ஆம் அதிகாரம் 3 முதல் 8 வசனங்களை அடங்கிய வார்த்தைகளை வாசிக்கின்ற பொழுது, பவுலடிகளார் தீத்துவுக்கு எழுதுகின்ற பொழுது மிக அழகாக எழுதுகிறார். எப்படி என்று சொன்னால், ஒருவேளை ஆண்டவருடைய அருள் பிரசன்னம், ஆண்டவருடைய ஆசீர்வாதம், இவைகளெல்லாம் நான் செய்கிற நன்மையினாலே நமக்கு வருகிறது என்று சொல்லி யோசித்துக் கொண்டிருக்கிறோம். இல்லை பிரியமானவர்களே, கடவுளுடைய கிருபை என்பது தகுதியற்ற நமக்கு கொடுக்கின்ற கடவுளுடைய அருள்படை. தகுதியற்ற நமக்கு கொடுக்கின்ற அந்த அருள்படையின் வழியாகத்தான், அவருடைய இரக்கத்தின் வழியாகத்தான் இந்த உலகத்தில் நானும் நீங்களும் அப்படிப்பட்ட அனுபவத்துக்கு நேராக நாம் கடந்து வருகிறோம். தீத்து 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது, நாம் செய்த நீதியின் கிரியை நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்ம முழுக்கினால் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்கினாலே நம்மை ரட்சித்தார். தகுதியற்ற நமக்கு கடவுள் தருகின்ற உன்னதமான ஈவு திருமுழுக்கு. அந்த ஈவை கடவுள் கிருபையாய் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்றார். அந்த கிருபையாய் தந்திருக்கின்ற அந்த திருமுழுக்கின் வழியாக தகுதியற்ற நம்மை தகுதிப்படுத்தி அவருக்கு அடையாளமாய், உண்மையாய், உத்தமமாய் வாழ்வதற்கு கடவுள் கிருபை செய்திருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே இருந்த பொழுது, ஞானஸ்நானம் பெற்ற பொழுது, அவர் கரையேறின உடனே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களை வாசிக்கின்ற பொழுது, ஞானஸ்தானம் பெற்று கரையேறின உடனே வானம் அவருக்கு திறக்கப்பட்டு தேவ ஆவி புறாவை போல இறங்கி வருகிறதை கண்டார். இவரை நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன். ஞானஸ்தானம் பெறுகின்ற பொழுது ஒரு கடவுளுடைய ஆற்றலை, ஒரு வலிமையை, கடவுள் தருகின்ற அந்த ஆற்றலை பெறுவதற்கு கடவுள் நம்மை தகுதிப்படுத்தி இருக்கின்றார். ஆம் பிரியமானவர்களே, திருமுழுக்கின் வழியாக ஒரு புது வாழ்வு வாழ வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் நமக்கு தருகின்ற தகுதியின் அடிப்படையில் இல்லை, இரக்கத்தின் அடிப்படையில். நானும் நீங்கள் யோசிக்கிறோம், நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் நமக்கு இருக்கின்ற வாய்ப்புகளில் எதை வேண்டுமானால் செய்யலாம் என்று சொல்லி யோசித்துக் கொண்டிருக்கிறோம். இல்லை பிரியமானவர்களே, நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருக்கும் அவருடைய சுத்த கிருபையை, அவருடைய கிருபையின்படியாக, அவருடைய இரக்கத்தின்படியாக
உலகத்திலே நானும் நீங்களும் வாழ்வதற்கு கடவுள் இப்படிப்பட்ட தன்மைகளை நமக்கு கிருபையாய் தந்திருக்கின்றார். இந்த திருமுழுக்கின் வழியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னை அர்ப்பணித்த பொழுது உலகத்தில் எப்படி கடவுளுடைய அருளோடு கடவுளுடைய கிருபையோடு வாழ்ந்தாரோ அதை போலவே நானும் நீங்களும் கடவுளுடைய கிருபையோடு இரக்கத்தோடு வாழ்வதற்கு கடவுள் நமக்கு கிருபை செய்வதாக. மூன்றாவதாக, திருமுழுக்கு என்பது மறுபிறப்பின் அடையாளம். திருமுழுக்கு என்பது மறுபிறப்பின் அடையாளம். வாசிக்க கேட்ட நற்செய்தி பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வசனங்கள் அடங்கிய ஆண்டுடைய வார்த்தையை நாம் வாசிக்க கேட்டோம். இந்த பகுதியில் வாசிக்கின்ற பொழுது நிக்கோதேமு என்று சொல்லுகின்ற ஒரு பரிசேயன் ஆண்டிடத்திலே வருகிறான். ஆண்டிடத்திலே வந்து சொல்லுகின்ற பொழுது இந்த திருமுழுக்கை பற்றி யோசித்து பார்க்கின்ற பொழுது அவர் சொல்லுகிறார், திருமுழுக்கு என்பது புது பிறப்பின் அடையாளம், புது பிறப்பின் மறுபிறப்பின் அடையாளம். அந்த அடையாளம் என்று சொல்லுகின்ற பொழுது ரோமரிலே வாசிக்கிறோம், பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைக்கின்ற அனுபவம் ஒவ்வொரு நாளும் மாற்றப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைக்கின்ற அனுபவத்தோடு இந்த உலகத்திலே ஒவ்வொரு மனிதனும் வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகின்றார். அந்த நிலைகளிலே ஆண்டவருடைய இறையாசையோடு ஆண்டவருடைய கிருபையோடு இரக்கத்தோடு உலகிலே வாழ்வதுதான் இந்த உலகத்தில் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற முடியும். அது இல்லாதபடி அநீதிகளையும் கடவுளுக்கு விரும்பாத வாழ்வை செய்கின்ற பொழுது நிச்சயமாகவே அவருடைய தன்மைகளை என்ன செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த பரிசேயன் சொல்லுகிறான், நிக்கோதேமு என்று சொல்லப்படுகிற இந்த மனிதன் யூத மதத்தை நேசிக்கின்ற ஒரு நல்ல ஒரு மனிதன், பரிசேயனாக இருக்கிறான். தங்களுடைய பாரம்பரியங்களை, மூதாதையருடைய பாரம்பரியங்களை கற்றுக்கொண்டால், கவனமாக கற்றுக்கொண்டு நியாயப்பிரமாணத்தின் கிரிகையினாலே நாம் நடைபெறுகின்ற பொழுது நிலைவாழ்வை நாம் பெற முடியும் என்று சொல்லி சிந்தனையோடு இருந்தவர். யூத பாரம்பரியத்தை கைக்கொண்டு அந்த பாரம்பரியத்தின் வழியாக நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளை கைக்கொண்டு வருகின்ற பொழுது நிச்சயமாகவே நமக்கு ரட்சிப்பு உண்டு என்று சொல்லுகிற சிந்தனையோடு இருக்கின்ற பொழுதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருக்கு 3ஆம் வசனத்தை சொல்லுகிறார். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று எனக்கு சொல்லுகிறேன். மறுபடியும் பிறக்கின்ற அனுபவம். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில நிக்கோதேமை போல நாம் உலகத்திலே வாழ்ந்து கொண்டு வருகிறோம். கற்பனைகளையும் கட்டளைகளையும் கைக்கொண்டு நியாயப்பிரமாணத்தை உலகத்தில் நிறைவேற்றி திருச்சபையுடைய கடமைகளை செய்து ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லுகிற சிந்தனை நமக்கு இருக்குது என்று சொன்னால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த காலை வேளையிலே அவர்களை மாற்றிக்கொள்வதற்கு கடவுள் ஒரு தருணத்தை கொடுத்திருக்கின்றார். கடவுளுடைய வார்த்தையை உண்மையாய் தேவனுக்கு பயந்து வாழுகிற மனிதர்கள், ஆண்டவருடைய வார்த்தையை தன்னுடைய வாழ்வை ஏற்றுக்கொண்டு உண்மையாய் வாழ வேண்டும் என்று சொல்லி நிலைவாதுக்கு பிரவேசிக்க தேடுகிற மனிதர்களை கடவுள் இனம் கண்டு கொள்கிறார். அப்படித்தான் நிக்கோதேமு ஆண்டவர் தெரிந்து கொண்டார். உண்மையாலுமே இந்த பரிசேயன் ஆண்டவருடைய ராஜ்யத்தை தேடுகிறான் என்று சொல்லி அவருக்கு சொல்லுகிறார், மறுபடியும் பிறக்க வேண்டும், மறுபடியும் பிறக்க வேண்டும், மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது எப்படிப்பட்ட நிலையிலே மறுபடியும் பிறக்க வேண்டும்? 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது, 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகளெல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. மாற்றுருவாக்கம் ஆக வேண்டும் என்று சொன்னால் பழையவைகளை ஒழித்து விட்டு, பழையவைகள் எது என்று சொன்னால் துர்க்குணம், கபடு, வஞ்சகம், பொறாமை, புறம் கூடுதல்,
சுயநலம் ஆகியவற்றை ஒழித்துவிட வேண்டும் என்று சொல்லி திருமறை நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கின்ற பொழுது, சகல துர்க்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சங்களையும் பொறாமைகளும் சகல புறங்களையும் ஒழித்துவிட வேண்டும் என்று சொல்லி ஆலோசனை கூறுகிறது. இந்த மனுக்குல வாழ்விலே கடவுளுக்கு பிரியமில்லாத தன்மைகளை களைந்தெறிகின்ற பொழுது நாம் மறுரூபமாக்கப்படுகிறோம், மறுபிறப்பை பெற்றுக்கொள்கிறோம். அப்படி மறுரூபமாக்கப்படுகின்ற பொழுது கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 27 முதல் 29 வசனங்களை நீங்கள் வாசிக்கின்ற பொழுது, திருமுழுக்கு பெற்ற அனைவரும் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒன்றாக இருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட அனுபவத்தோடு, இப்படிப்பட்ட கிறிஸ்துவுடைய சிந்தையோடு திருமுழுக்கு பெறுகின்ற பொழுது நாம் அனைவரும் கிறிஸ்துவின் பிள்ளைகளாக மாற்றப்படுகிறோம். நிறைவாக திருமுழுக்கு பெற்ற அனைவரும் அதன் வாயிலாக பெற்றிருக்கின்ற விடுதலை, இறையருள், புது பிறப்பின் அனுபவத்தோடு தான் இந்த நாட்களிலே உலகிலே நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். இப்படிப்பட்ட அனுபவத்தில் ஒவ்வொரு நாளும் நாம் நிலைத்திருக்க வேண்டுமா? இப்படிப்பட்ட அனுபவத்தின் வழியாக ஒவ்வொரு நாளும் நாம் நிலைத்திருந்து விசுவாசிலே தொடர்ந்து வளர்ந்து பெறுவதற்கு கடவுள் உண்மையினவராகவே இருக்கிறார். மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 16வது வசனம் இவ்விதமாக கூறுகிறது. மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 16வது வசனம், இப்படிப்பட்ட சிந்தையோடு நாம் உலகத்திலே வாழ்வோம் என்று சொன்னால், இவ்விதமாய் இப்படிப்பட்ட சிந்தையோடு கடவுளுடைய சிந்தையோடு வாழ வேண்டும் என்று சொன்னால், இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு, இந்த உலகத்தில் நற்கிரிகளை செய்வதற்கு கடவுள் நம்மை தெரிந்து கொண்டார். நற்கிரிகளை செய்வதற்கு கடவுள் நமக்கு தெரிந்து கொண்டார், துர்க்கிரிகளுக்காக அல்ல. நற்கிரிகளை தெரிந்து கொள்வதற்காகவே கடவுள் விடுதலை தந்திருக்கிறார். நற்கிரிகளை செய்வதற்காகவே கடவுள் தம்முடைய அருளை நமக்கு தந்திருக்கின்றார். நற்கிரிகளை செய்வதற்காகவே மறுபிறப்பையும் கடவுள் நமக்கு தந்திருக்கின்றார். நீங்கள் இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்திற்குள்ள பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பதாக பிரகாசிக்க கடவுது. அவர்கள் என்று சொன்னால் உலகத்து மக்களுக்கு முன்பதாக உங்களுடைய வெளிச்சம் பிரகாசிக்க கடவுது. ஏனென்று சொன்னால் உலகத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டு வருகிறோம். இந்த உலகத்து மக்களுக்கு நானும் நீங்களும் வெளிச்சமுள்ள மக்களாக வாழ வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய விருப்பம். அதற்காகத்தான் ஆண்டவர் நம்மை தெரிவு செய்திருக்கிறார். அதற்காகத்தான் நம்மை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். அதற்காகத்தான் ஆண்டவர் பாவத்தில் இருந்து விடுதலையாக்கி பாவத்துக்கு மறித்து நீதிக்கு பெறுகிற அனுபவத்தோடு வாழ்வதற்கு உத்தரவாதமான வாழ்வை நமக்கு கொடுத்திருக்கிறார். நிலை வாழ்வுக்கு நம்மை தகுதிப்படுத்துவதற்காக தீமைகளை களைந்து நன்மை செய்கிற மக்களாக ரோமர் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தின் அடிப்படையில் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ளுகின்ற பொழுது நிச்சயமாகவே திருமுழுக்கின் வழியாக தீமை வெறுத்து, திருமுழுக்கின் வழியாக கடவுளுடைய கிருபையோடு, திருமுழுக்கின் வழியாக மறுபிறப்பின் அனுபவத்தோடு உலகத்திலே வாழ்ந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கடவுள் நமக்கு கிருபை செய்வாராக. கண்களை மூடி ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த காலவெளியிலும் திருமுழுக்கின் வழியாக நீர் கற்றுக் கொடுத்த உண்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த மரணத்தின் வழியாக இருக்கிற மனுக்குலத்திற்கு நிலைவாழ்வை தகுதிப்படுத்தின எங்கள் அன்பின் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். சுவாமி, நிலைவாழ்வுக்கு செல்வதற்கு ஆண்டவரே திருமுழுக்கின் வழியாக எங்களை இணைத்து உம்முடைய கிருபையை தந்து மறுசீரமைத்து நிலைவாழ்வுகளை வழிநடத்துகிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், சொத்திக்கிறோம். தொடர்ந்து அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தின் வழியாக எங்களை வழிநடத்தக்கூடிய பாடம் செய்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவன் நல்ல தந்தையே, ஆமென். நம் யாவரும் எழுந்திருந்து காலை மாலை ஆராதனை முறைகளிலே 15ஆம் பக்கத்தில் உள்ள
அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை யாவரும் இணைந்து ஏறெடுப்போம். வானத்தையும் பூமியும் படைத்து சகல பிதாவாக தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய என்னுடைய நாதரை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்தாவின் கருவத்திற்கு தந்தார். பொந்தி பிலாத்துவின் காலத்திலே பாடுகளை சிலுவை அறிவுண்டு மறுத்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தினார். 3ஆம் நாள் படுத்தல் தெரிந்தினார். தன்னுடைய கேரி சென்றிருக்கிறார். அவிடத்திலிருந்து உயிரோடு மறுத்து நியாயத்திற்கு வருவார். பரிசுத்தாவை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இந்த பரிசுமையும் பரிசுவான ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் விழித்திருந்ததும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமீன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபம் செய்வோம். முழங்கால் படிட்டு நாம் ஜெபிக்கலாம். கர்த்தாவே எங்களுக்கு இருக்கும் கர்த்தாவே எங்களுக்கு இருக்கும் பரமண்டலத்திலே பிதாவே நாமம் சுத்தப்படுவதாக ராஜ்யம் மனுஷத்தை பற்றி சேவையில் செய்வதாக அண்ணாபதி எங்களுக்கு நினைக்கிறது போல எங்களுக்கு மணியும் இல்லை சோதனையில் பிரவேசிக்கப்படாமல் தீமை நினைத்துக் கொள்ளும் ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் எங்களை கொள்ளுகிறே. ஆமென். ஆண்டவரே இதற்கு எங்கள் காண்பியும் உடனடிச்சில் தரடி செய்யும். ஆண்டவரே எங்களுடைய ஆண்டவர்களை வழிநடத்தும். அவர்களுக்கு பரத்திலிருந்து தொடங்கி ஆனத்தை கொடுத்தருளும். உடைய பணிபடிக்காரருக்கு நீதியை திருப்பியும் ஜனத்தை சந்தோஷப்படுத்தும். ஆண்டவரே எங்கள் ஜனத்தை ரட்சியும். சுந்தரத்தை ஆசீர்வதியும். ஆண்டவரே எங்கள் காலத்தில் சமாதானத்தை தந்தருளும். கடவுளை நிறுத்தி சுத்திகரியும். சமாத்துக்காக ஜெயிப்போம். சமாத்திற்காரனுடைய செந்திருக்கும் ஆகிய கடவுளே மயர்விதினை தேவனை செய்வதே சுவாதீனம் தேவனை தத்துவம் வழியாக நாங்கள் எந்த பலனை பயப்படாது எங்கள் சத்திற்கு செய்கிறா பிரிக்கிறது. எங்கள் ஆண்டுடைய சிறுமணம் எங்களை காப்பாற்றியவர்களும். ஆமீன். தேவ கருவிக்காக ஜெபிப்போம். சர்வவல்ல நித்திய கடவுளை நான் சோமா நடத்தி வந்த பரமபிதாவாகிய ஆண்டவரே இந்நாளும் எல்லோரும் நாளை காப்பாற்றி நாங்கள் யாரும் பாதுகாப்படாமல் மோசத்துக்கு போனாமல் உமது பார்வை நீதியை செய்வதற்கு நாங்கள் செய்யாமல் யாரும் நடத்திட வேண்டும் என்று எங்கள் ஆண்டுடைய சிகிச்சை மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமீன். கிருபையும் இருக்கும் நிறைந்த நல்ல ஆண்டவரே இந்த காலவேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். நேற்றைய தினத்தில் இந்திய தேசத்தில் 74வது சுதந்திர தினத்தை கொண்டாடுவதற்கு நீ தந்தப்பட தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆங்கிலேய ஆட்சியின் கீழாக அடிமைப்பட்டிருக்கிற இந்தியாவை தேச தலைவர்கள் தங்களுடைய தியாகத்தின் வழியாக தங்களுடைய முன்னுதாரணமான வாழ்வின் வழியாக இந்திய தேசத்து மக்களுக்கு விடுதலை வாங்கி கொடுத்திருக்கிறார்கள். இந்த விடுதலையை நாங்கள் வரையறுக்கப்பட்ட எல்லையில இருந்து அதை செயல்முறைப்படுத்த எங்களுக்கு கருவித்தார். எங்களுடைய தேசத்துக்காக வருகிறோம். குறிப்பாக தேசத்தினுடைய முற்பிதாக்களுக்காக வருகிறோம் சுவாமி. அவர் வாழ்ந்து நல்வாழ் முன்மாதிரியான வாழ்வுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து அது வழியாக இந்த தேசம் செழிப்பாக வாழ எனக்கு வைத்தார். கோவிட்-19 சொல்லுகிற தொற்று வியாதி நம்முடைய தாக்கம் ஒவ்வொரு நாளும் அதிகரித்து கொண்டு வருகின்ற பொழுது ஆண்டவரே மனநிலைக்கு கிருபையாய் இரக்கமாய் ஆண்டவர் தாமே எங்களுக்கு ஆசீர்வதித்து வழிநடத்த நம்முடைய பாதம் பெறும். இந்த தேசத்தினுடைய அனைத்து அதிகாரம் இருக்கிற மக்களுக்காக சொல்லிக்கிறோம். முதல் குடிமகன் முதல் ஆண்டவரே கடைசி குடிமகன் வரைக்கும் ஆகிற ஒவ்வொருவரையும் நிராசிர்வதியும். ஆண்டவரே பாரத பிரதமர், அமைச்சர் பெருமக்கள், முதலமைச்சர்கள், ஆண்டவரே ஒவ்வொரு மாநில முதலமைச்சர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உலகத்திலே அதிகாரம் எல்லாம் கருத்து சுவாமி, அந்த அதிகாரத்தை ஆண்டவரே படிப்படியாக பிரித்து கொடுத்து இது உலகத்திலே உடைய பூச்சக்கரத்தை ஆட்சி செய்கின்ற எங்கள் அன்பின் ஆண்டவர் வழியாக தகப்பனே உடைய திருச்சித்தத்தை நிறைவேற்றிக் கொண்டு வருகிற உடைய தெய்வீக்காக நாங்கள் சொல்கிறோம். இந்த கோவிட்-19 சொல்கிற வியாதி அதில் இருந்து ஆண்டவரே மக்கள் இயல்பு வாழ்க்கையை திரும்புவதற்கு மேற்கிற தாரும் தகப்பனே மருத்துவ செய்கிற ஆண்டவரை ஒவ்வொருவருக்காக நான் செபிக்கிறோம். சுகாதார பணிகளுக்காக செபிக்கிறோம். காவல்துறை மக்களுக்காக செபிக்கிறோம். தங்களுடைய இன்னுகளை ஆண்டவரே பணம் வைத்து இந்த ஆண்டவரே சேவைகளை செய்து கொண்டு வருகிறார்கள்.
ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் அவர்களை வழிநடத்தும். ஆய்வில் ஈடுபட்டு அநேக மருத்துவர்கள், தாதியர்கள், துப்புரவு பணியாளர்கள், ஆண்டவரே தூய்மை பணியாளர்கள், காவல் ஆண்டவரே இருக்கின்ற ஆண்டவரே அதிகாரிகள் ஆண்டு போனார்கள். அநேக மக்கள் இந்த நோய் நிமித்தமாக மரணத்திற்குள்ளாக சென்றிருக்கிறார்கள். சுவாமி, மருத்துவமனையிலே நாட்களிலே சிகிச்சை பெற்று வருகிற மக்களுக்காக நான் செலுக்கிறோம். இந்த தொற்று வியாதி அந்த மக்களிலிருந்து விடுதலை தரவும், இதற்கு மாற்று மருந்து ஆண்டவரே கண்டுபிடித்து மக்களுக்கு கொடுப்பதற்குண்டான வாய்ப்புகளை என் தேவன் உருவாக்கி தர வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். சுவாமி, 144 தடைவு நிமித்தமாக மக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதித்திருக்கின்ற இந்த சூழ்நிலையில ஆண்டவர் தாமே எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற கடவுள் எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாய் வழிநடத்த வேண்டும் என்று உடைய பாதத்திலே நாங்கள் வருகிறோம். மழை வெள்ளத்தினாலே பாதிக்கப்பட்ட ஒரு சூழல் கேரளாவிலே மூணாறு பகுதியில் மழை நிமித்தமாக எத்தனையோ மக்கள் மாண்டு போனார்கள். ஆண்டவரே, அந்த குடும்பத்துக்காக நான் சொல்லிக்கிறோம். அந்த குடும்பத்துக்காக உடைய சமுதிரார்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஆண்டவரே, உடைய ஆசீர்வதியும். அதே போல விமான விபத்தில் அவர்கள் அநேகர் மாண்டு போனார்கள். சுவாமி, உலகத்தில் எங்கு பார்த்தாலும் ஆண்டவரே மக்கள் துன்பத்தோடும் துயரத்தோடும் வாழ்ந்து கொண்டு வருகின்ற பொழுது இறக்கம் பாராட்ட வேண்டும் என்னுடைய பாதத்திலே வருகிறோம். பசியோடும் பட்டினியோடும் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு கூட்ட மக்கள், வியாதியின் துன்பத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு கூட்ட மக்கள், ஆண்டவரை இயற்கை சீற்றத்தினாலே அழிந்து கொண்டிருக்கிற ஒரு கூட்ட மக்கள், இவைகளெல்லாம் எங்களுக்கு கற்றுத்தருகின்ற பாடம். ஆண்டவரே, உடைய பாதம் ஒன்றே தஞ்சம் என்று நம்பி நாங்கள் வாழ்கின்ற பொழுது கடவுள் எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாய் வழிநடத்த உடைய பாதம் முடியும். எங்களுடைய திருச்சபைக்காக, திருச்சபையில் எழுதிய ஒவ்வொரு குழுக்களுக்காக வருகிறோம். இந்த லாக்டவுன் நாட்களிலே தேவையுள்ள மக்களுக்காக அவருடைய தேவையை சந்திப்பதற்கு கடவுள் கருவி பாராட்டும். ஆண்டவரே, தேவையுள்ள மக்களை கண்டுகொண்டு அவர்களுக்கு உதவி செய்வதற்கு எங்களுடைய கைகளை பலப்படுத்தும். சுவாமி, ஆண்டவரே, இந்த சிறியவர்களுக்கு எதை செய்தீர்களோ எனக்கே செய்தீர்கள் என்று உடைய வார்த்தையின்படியாக அப்படிப்பட்ட சிந்தையோடு நாங்கள் செயல்பட கிருபைத்தார். ஆலயத்தின் ஆகாரம் இருக்கும்படியாக உங்களுடைய தசமபாகங்களை பண்டை சாலை கொண்டு வந்து சேர்ங்கள். அவைகள் ஏழை எளிய மக்களுக்கு உதவியாக இருக்கட்டும், வாழ்வு தரட்டும் என்று சொல்லுங்க. உடைய வார்த்தையின்படியாக எங்களுடைய திருச்சபை அநேக மக்களுக்கு வாழ்வு இருக்கிற திருச்சபையாக நீரை வடிவத்துக் கொண்டு வருகின்ற தெய்வக்காக நாங்கள் செலுத்துகிறோம். இந்த போதை சேகரத்தின் தலைவர், செயலர், பொருளர், கமிட்டி அங்கத்தினர், பிசிபி சூரியனர் அனைவருக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஒவ்வொருக்காக செபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்துக்காக, உடைய பிள்ளைகளுக்காக, நல்வாழ்வுக்காக, உடைய பெற்றோருக்காக நாங்கள் செபிக்கிறோம். கடவுள் கிருபையால் ஆசீர்வாதமாய் வழிநடத்த முடியும். தகப்பனே, 12ஆம் பொது பேர் முடித்து மேல் வகுப்புக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லி அங்கெல்லாம் கூட இருக்கிற எத்தனையோ பெற்றோர்களுக்காக செபிக்கிறோம். மருத்துவம் படிக்க வேண்டும், இன்னும் ஆண்டவரே இந்த கல்லூரியில் இணைய வேண்டும் என்று சொல்வது பெரிய எதிர்பார்ப்போடு இருக்கின்றார்கள். கடவுள் கிருபையால் இரக்கமாய் ஆண்டவரே அவர்களுக்கு பதில் தர வேண்டும் என்னுடைய பாதத்திலே நாங்கள் கைது நிற்கிறோம். நீர் அப்படி தருகின்ற தைரியக்காக சென்றோம். எங்களுடைய திருச்சபையை படைவீதமாக இருக்கிற மக்களுக்காக வருகிறோம். சுகினால் மக்களுக்காக செபிக்கிறோம். ஆசீர்வதியும். ஆண்டவரே, பள்ளி கல்லூரிகள் திறக்கவில்லை, ஆன்மீக வகுப்பு நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. சுவாமி, அதற்குண்டான அனைத்து தேவைகளையும் ஆண்டவர் நம்மை சந்திக்க வேண்டும் என்று பார்த்து நாங்கள் நினைக்கிறோம். தகப்பனே, வாலிப தம்பிமார்க்க செபிக்கிறோம். ஏற்ற காலத்தில் ஒவ்வொருவருக்கும் நல்ல வாழ்வை அமைத்து தர வேண்டும் என்று உடைய பாத்திர வருகிறோம். பெண்களை செல்வதற்காக, வாலிபரை செல்வதற்காக, சண்டே ஸ்கூலுக்காக, கிராம ஊழியர்களுக்காக, திருச்செந்தூரில் நான் ஆரோக்கியங்களுக்காக நான் செலுக்கிறோம். மனமிருந்தும் உதவி யாரெல்லாம் எங்களுடைய சமூகத்தில் வந்து வேண்டுதல் செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கிறார்களோ ஒவ்வொருக்காக நான் செலுக்கிறோம். இந்த லாக்டவுன் நாட்களிலே வேதனையோடு கண்ணீரோடு உணவில்லையே என்று சொல்லி ஏக்கத்தோடு இருக்கிற மக்களுக்காக நான் செலுக்கிறோம். கடவுள் கிருபையாக இறங்கி
ஆசீர்வாதமாய் விழுந்த உடைய பாதம் வேணும். ஆனால் இதில் திக்கற்றவர்கள், ஏழைகள், விதவைகள், மற்றெல்லா மக்களுக்காக நான் ஜெபிக்கிறோம். என் ஆசீர்வதியும் திருமணத்துக்காக ஆயுதப்படுகிறவர்களுக்கு ஜெபிக்கிறோம். கடவுள் மனவிலகும் இந்த லாக்டவுன் நாட்களிலே இப்படிப்பட்ட நிகழ்வு நடத்திருக்கு வருகிற எல்லா விதமான தடைகளையும் தேவன் மாற்றிக்கொண்டு வந்து வழிநடத்த உங்களுடைய பாதம் வேணும். எங்களுடைய திருச்சபையில வாலிப தம்பிமார்களை ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வாலிப தம்பிமார்களை தட்டி எழுப்ப வேண்டும் என்று உங்களுடைய பாதத்தை வருகிறோம். ஆண்டவரே, வாலிபர்கள் திருச்சபையின் தூண்கள் சுவாமி, அப்படிப்பட்ட சிந்தையை தந்து வழிநடத்த உங்களுடைய பாதம் வேணும். எங்களுடைய கோவை திருமணத்திற்காக வருகிறோம். எங்களுடைய பேராயர் ஐயாவுக்காகவும் பேராயர் அம்மாவுக்காகவும் அனைத்து குருமார்களுக்காகவும் உதவி குருமார்களுக்காகவும் நற்செய்தி பணியாளர்களுக்காகவும் கோடிகளுக்காகவும் நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். கடவுள் எல்லாம் ஆசீர்வதியும். இந்த லாக்டவுன் நாட்கள் அனைவருக்கும் நல்ல சரீர சுகம் தர ஜீவன் ஆரோக்கியத்தை தந்து வழிநடத்த முடிய பாதம் வேணும். நற்செய்தி பணி ஊழியர்களுக்கு ஜெபிக்கிறோம். எங்களுடைய திருச்சபை மூலமாக திருப்பணிக்கு ஜெபிக்கிறோம். சித்தமாயிருப்பின் ஆண்டவரே, இலை சபைக்கு உருவாக்கி தந்து விடுத்த உடைய பாதம் வேணும். ஆண்டவர் தேசத்தின் மூலமாக நடைபெறுகிற அனைத்து திருப்பணிகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும். இந்த லாக்டவுன் நாட்களிலே ஆலயங்கள் திறக்கப்படாதபடி மூடியிருக்கிறது சுவாமி. எப்பொழுது நாங்கள் தொழுது கொள்வோம், சுவாதீனமாக எப்பொழுது நாங்கள் தொழுது கொள்வோம், ஏக்கத்தோடு இருக்கிற மக்களுக்கு ஜெபிக்கிறோம். மனமிறங்கும் அதிகாரம் கருத்து இருக்கிறது சுவாமி. அந்த அதிகாரத்தின் வழியாக ஆலயங்கள் எல்லாம் திருத்தப்பட்டு மக்கள் தொழுது கொள்ள இருக்கிறார். அப்படி தரித்திரப்பட தயவுக்காக நாங்கள் செல்கிறோம். தற்போது இந்த காலவெளியில் உடைய கிருபையினால் விரக்கத்தினால் நடத்துகிற தயவுக்காக நாங்கள் செல்கிறோம். எங்களை திருச்சபையுடைய தேவைக்காக வருகிறோம். ஆந்தை கிருபை, ஆந்தை ஆசீர்வாதம் தங்கியிருந்து விளையாடுங்க உடைய பாதம். அப்படி தரித்திரப்பட தயவுக்காக நாங்கள் செல்கிறோம். இத்தருணத்தினுடன் நோக்கி இந்த பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு கிருபை எடுத்து சர்வநிலை கடவுளே, 2 பேராவது 3 பேராவது நாமத்தினாலே கூடி வருகிற பொழுது உங்களை கேட்க அருள் செய்ய சொல்லி வாக்க இருக்கிறீரே. கர்த்தாவே, அடியாராகிய எங்களுக்கு வேண்டியதுமே உண்டாக எங்கள் விருப்பங்கள் வேண்டும் எப்பொழுது நிறைவேற்றி இம்மையிலே எப்படி சக்தி தருகின்ற அறிவியும் மறுமையிலே நித்திய ஜீவனம் எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறோம். ஆமென். சபையார் அமர்வோம். சபையாருக்கு அறிவிக்கப்பட வேண்டிய அறிவிப்புகளை செய்வோம். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவை எங்கும் தொழுது கொள்ளுகிற திருச்சபை மக்கள் யாவருக்கும் போதக சேகர குழுவின் சார்பாக இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். லெந்துகால உண்டியல் மற்றும் பிடியரிசி எடுத்து வைத்திருப்பவர்கள் முடியுமானால் ஆலயத்திற்கு கொண்டு வந்து கொடுத்து ஜெபித்து செல்லும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். அப்படி கொடுக்க இயலாதவர்கள் ஆராதனையின் ஆரம்பத்தில் கொடுக்கப்பட்டுள்ள கைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொண்டால் தங்களது இல்லங்களுக்கு வந்து பெற்றுக்கொள்ளப்படும். கடந்த நிதியாண்டிற்கான மாத சந்தா ஏல நிலுவை உள்ளவர்கள் இந்த மாத இறுதிக்குள் செலுத்தி முடிக்கும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மாத சந்தா கவர் நமது ஆலய ஊழியர் திரு மூர்த்தி மான்சிங் மூலமாக தங்களது இல்லங்களுக்கு கொடுத்து அனுப்பப்படும். சந்தா கொடுக்க விரும்புகிறவர்கள் அவர் மூலமாகவே திரும்ப கொடுக்கும்படியாக அன்போடே கேட்டுக்கொள்கிறோம். சபையாருக்கு அடியானின் அன்பான வேண்டுகோள், தேசத்திற்காக ஜெபம் பண்ணுங்கள். நோய் தொற்று வேகமாய் பரவி வருகிறது. நம்முடைய மாவட்டத்திலே அநேக தெருக்கள் அடைக்கப்பட்டு உள்ளதை பார்க்கிறோம். இயலாதவர்களுக்கு உதவி செய்யுங்கள். மிகவும் அத்தியாவசியமான தேவைக்கு மட்டும் வீட்டை விட்டு வெளியே செல்லுங்கள். எங்கு சென்றாலும் சமூக இடைவெளியினை கடைபிடியுங்கள். முகக்கவசம் அணிந்து செல்லுங்கள். கடந்த நாட்களில் நமது சபையை சேர்ந்த உதவிக்குழுவின் மூலமாக தேவை உள்ளவர்களை சந்திக்க தேவன் கிருபை புரிந்தார். நமது சபையை சேர்ந்தவர்களும் இன்னும் பிற மக்களும் அநேகருக்கு உதவி செய்யும்படியாக உதாரத்துவமாய் கொடுத்து வருகிறீர்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் அதிகமாய் அநேக தேவை உள்ளவர்கள் இருக்கிறார்கள். தினமும் தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். தங்களது அடிப்படை தேவையை கூட சந்திக்க முடியாத நிலையிலே அநேகர் இருக்கிறதை பார்க்கிறோம். குறிப்பாக சுதேச ஊழியர்கள் இந்த நாட்களிலே மிகவும்
அவதிப்படுகிறார்கள் என்று பார்க்கிறோம். நம்முடைய வேதாகமத்தில் இப்படியா எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது: கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான், அவன் தன் ஆகாரத்தில் தரித்திரனுக்கு கொடுக்கிறான், ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அதை அவர் திரும்ப கொடுப்பார். தரித்திரருக்கு கொடுக்கிறவன் தாழ்ச்சி அடைவதில்லை, வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும், அவருடைய கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். சபையார் உற்சாகமாய் தேவனாலே ஏவப்பட்டபடி கொடுத்து உதவும்படியாகவும் ஜெபிக்கும்படியாகவும் தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நாம் நம்முடைய தேசத்திற்காக ஜெபிக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். நோய் தொற்று வேகமாய் பரவி வருகிறது. வெள்ள பெருக்கினால் அநேகர் வீடுகளை இழந்து காணப்படுகிறார்கள், உடைமைகளை இழந்து போயிருக்கிறார்கள். அநேகர் நிலச்சரிவினாலே மரித்து போயிருக்கிறார்கள். அநேகர் வேலை இழந்து போயிருக்கிறார்கள். அத்தியாவசிய தேவையை கூட சந்திக்க இயலாதபடிக்கு அநேகர் தற்கொலைக்குள்ளாய் கடந்து போனதை பார்க்கிறோம். இப்படியான இந்த சமாதானம் இல்லாத இந்த சூழலிலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்று வேதம் கற்றுக் கொடுத்திருக்கிறது. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் வசனம் 30 இப்படியா எழுதப்பட்டிருக்கிறது: நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன் என்று. இப்படியான நாட்களில் நாம் திறப்பில் நின்று ஜெபிக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். நம்முடைய தேசத்திற்காக திறப்பில் நின்று ஜெபிக்கும்படியாக நமது சபையை சார்ந்த திரு ஜோசப் அவர்களை அழைக்கிறேன். எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன், தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஒரு நல்ல வேலையை எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி தகப்பனே. இந்த நேரத்திலும் இயேசுவே நாங்கள் உம்மை துதித்து ஜெபிக்க வந்திருக்கிறோம் ராஜா. தேவைகள் அதிகமாக இருக்கிறது, எங்களுக்கு உதவி செய்ய உம்மால் மாத்திரம்தான் ராஜா. மிகவும் அதிகமான கஷ்டத்திலும் பாரப்பட்டு பல கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் உம்மால் மாத்திரமே விடுதலையை கொடுக்க முடியும் தகப்பனே. நீர் ஒருவரே அனைவருக்கும் விடுதலை கொடுக்க வல்லவராக இருக்கிறீர். நீர் பெரியவர், மகத்துவமானவர், ஆலோசனை கர்த்தர். நீர் எங்களுக்கு சகாயராயும் கேடகமாகவும் இரத்தை கோட்டைக்குள்ளர எங்களை மூடிமணித்து பாதுகாக்கிறவராயும் இருக்கிறீர் ராஜா. இயேசுவே நீர் ஒருவர் தான் ராஜா பெரியவர். இந்த நேரத்திலும் இயேசுவே இந்த கொள்ளை நோய்க்காக வருகிறோம் ராஜா. இந்த கொரோனா கொள்ளை நோய் நிமித்தம் பல கோடிக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இயேசுவே. கிட்டத்தட்ட 2 கோடிக்கும் அதிகமான மக்கள் உலகம் முழுவதும் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். இயேசுவே உமக்கு தெரியும் ராஜா. நீர் இந்த மக்களுடைய கஷ்டத்தையும் துக்கத்தையும் நீர் பார்த்து கொண்டே இருக்கிறீர். நீர் தயவாய் இறங்கி அந்த மக்களுக்கு இரக்கம் புரிய வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன் தகப்பனே. இயேசுவே ஒவ்வொருத்தருடைய குடும்பத்தையும் நீர் கண்ணோக்கி பாருங்க ராஜா. ஒவ்வொருத்தரும் இயேசுவே மிகவும் வேதனையில் இருக்கிறாங்க தகப்பனே. இயேசுவே ஹாஸ்பிட்டலுக்கு கூட இயேசுவே நிறைய பேருக்கு பணம் கட்ட முடியல ராஜா. இயேசுவே இந்த நேரத்தில் அதிகப்படியான கொள்ளை அடிக்கிற மருத்துவமனைகள் இருக்கிறாங்க. இயேசுவே நீர் அந்த மக்களை கண்ணோக்கி பாருங்க ராஜா. இந்த கொள்ளை நோயிலிருந்து இயேசுவே எல்லாரையும் பாதுகாத்திருங்க ராஜா. இயேசுவே பாதிக்கப்பட்ட மக்களுக்காகவும் வருகிறோம் ராஜா. இயேசுவே அவர்கள் தனிமைப்பட்டிருந்தாலும் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தாலும் நீர் ஒருவர் தாமே அவர்களுக்கு கூட இருந்து அவர்களை அரவணைத்து உம்முடைய வல்லமையான கரத்தினால் அவர்களை தொட்டு இயேசுவே அவர்களுக்கு சுகத்தை கொடுத்து ஆறுதலையும் தேறுதலையும் அவர்களுக்கு தந்து நீர் அவர்களை விரைவில் குணப்படுத்த வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன் தகப்பனே. இயேசுவே பல கோடிக்கணக்கான மக்கள் ராஜா தங்களை தானே தனிமைப்படுத்திக் கொண்டு இருக்கிறார்கள். இயேசுவே மிகவும் வேதனையான ஒரு காரியமாக இருக்கிறது ராஜா. நீர் அனைத்து மக்களுக்காகவும் இறங்குங்க ராஜா. நீர் இரக்கம் பாராட்டுங்க தகப்பனே. உம்மிடத்தில் தான் ராஜா எங்களால் கேட்க முடியும். வேறு யாரும் எங்களுக்கு உதவி செய்ய இயலாது ராஜா.
இயேசுவே பல கோடிக்கணக்கான மக்கள் வேலையிழந்து காணப்படுகிறார்கள் ராஜா. இயேசுவே இந்த நேரத்திலும் இயேசுவே அவர்களுடைய குடும்பத்திற்கான அடிப்படை தேவைகளை கூட சந்திக்க முடியாத பல கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க ராஜா. எவ்வளோ வேதனையான ஒரு காரியம் ராஜா. இயேசுவே நீர் ஒருவரே அந்த ஒவ்வொரு குடும்பத்தையும் தொட்டு அந்த குடும்பத்திற்கான தேவைகளை சந்தித்து அவர்களை அவங்களுடைய வீட்டில் எண்ணெயும் மாவும் குறையாதபடி பாதுகாத்திட வேண்டுமா கேட்டுக்கொள்கிறேன் தகப்பனே. இயேசுவே அந்த மக்களுடைய வேலைகளை திருப்பி தாங்கராச்சா. 2 தனியான ஒரு ஆசீர்வாதத்தை அந்த குடும்பத்திற்கு நீர் தந்திட வேண்டுமா கேட்டுக்கொள்கிறேன் ராஜா. இயேசுவே உம்மால் மாத்திரம்தான் ராஜா அதிசயமான காரியங்களை செய்த முடியும். இயேசுவே அது மட்டும் இல்லை தகப்பனே, பல நிலச்சரிவுகள், வெள்ளத்தினால் பெரிய ஆபத்துகள் என பல விதமான இயற்கை பேரிடர்கள் இந்த ஒரு நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது ராஜா. இயேசுவே எங்கள் இந்திய தேசத்தை நீர் கண்ணோக்கி பாருங்க ராஜா. இயேசுவே அசாமிலும் சரி, மகாராஷ்டிரா, மும்பை, இயேசுவே இன்னும் பல இடங்களில் வெள்ளத்தினால மிகவும் கடுமையான பாதிப்பு இயேசுவே ஏற்பட்டிருக்கிறது ராஜா. நீர் அனைத்து மக்களுக்காகவும் தயவா இறங்கி எல்லா மக்களையும் நீர் பாதுகாத்திட வேண்டுமா கேட்டுக்கொள்கிறேன் ராஜா. இயேசுவே நீர் ஒரு விசை காற்றையும் கடலையும் அமிழ்ந்து போ என்று சொன்ன நேரத்தில் அது அமிழ்ந்து போயிற்று. அதே போல இயேசுவே இந்த ஒரு இயற்கை பேரிடருக்கு இயேசுவே நீர் கட்டளையிட்டு அதை அமைதலாக இருக்க நீர் செய்ய வேண்டுமா கேட்டுக்கொள்கிறேன் ராஜா. அதோடு இந்த கொரோனா கொள்ளை நோயும் இயேசுவே நீர் வாக்கு பண்ண தேவன் ராஜா. இந்த கொள்ளை நோய் நீரே இயேசுவே வேகமாக எவ்வளோ வேகமாக பரவிச்சோ அதே வேகத்தில் திருப்பி எடுத்துக்கொள்ள வேண்டுமா கேட்டுக்கொள்கிறேன் ராஜா. இயேசுவே அதிசயமான காரியங்களை செய்கிற தேவன் ராஜா நீங்கள். அதே போல் அதிசயமாக எல்லாவற்றையும் நீ செய்து முடிங்க ராஜா. இயேசுவே எங்கள் தேசத்தில் பல பாவங்கள் இயேசுவே பெருகி கொண்டிருக்கிறது ராஜா. குழந்தைகளுக்கு எதிரான வன்கொடுமைகள், இன்னும் பல குடும்ப பிரச்சனைகள் என எவ்வளோ விஷயங்கள் பாவத்திற்குள்ளாக எங்கள் நாட்டு மக்கள் இருக்காங்க ராஜா. மதுபானத்தின் நிமித்தமாகும், பல போதை வஸ்துக்களின் நிமித்தமாகும் பல கோடிக்கணக்கான இளைஞர்கள், பல கோடிக்கணக்கான மக்கள் இயேசுவே பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க ராஜா. நீர் இறங்குங்க ராஜா. நீர் அந்த மக்களுக்காக தயவாய் இறங்கி அந்த மக்களுக்கு ஒரு விடுதலையை கட்டளையிட வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன் தகப்பனே. இயேசுவே அது மட்டும் இல்லை ராஜா. இயேசுவே இந்த ஒரு பார்டரில் நடக்கிற அந்த பிரச்சனை, சீனா எல்லையில் இருக்கிற பிரச்சனையாக இருந்தாலும் சரி, பாகிஸ்தான் எல்லை, இன்னும் எங்கள் இந்திய தேசத்தின் எல்லையில் இருக்கிற எந்த ஒரு நாட்டுக்கூடயும் எங்களுக்கு பிரச்சனை இருக்கக்கூடாது ராஜா. பல கோடிக்கணக்கான இராணுவ வீரர்கள் இருக்காங்க ராஜா. அவர்களுடைய குடும்பங்கள் இருக்கு ராஜா. அவர்களுடைய ஒருத்தர் உயிர் போனாலும் அந்த குடும்பம் மிகவும் வேதனைப்படும் ராஜா. அது உமக்கு சித்தமானதில்லை ராஜா. நீர் அந்த மக்களுக்கு இறங்கி ஒவ்வொரு நாடும் சமாதானமாய் போக நீர் இரக்கம் பாராட்டுங்க ராஜா. உம்மால் மாத்திரம்தான் ராஜா முடியும். இயேசுவே எங்கள் சபைகளுக்காக வருகிறோம் ராஜா. எங்கள் சபைகளை நீர் பாதுகாத்திடுங்க ராஜா. எங்கள் சபைகள் விரைவில் திறக்கப்படும் ராஜா. இந்த கொரோனா கொள்ளை நோய்க்கு விரைவில் முடிவு கட்டி நாங்கள் அனைவரும் இயேசுவே இந்த சபையில் ஒன்றிணைந்து ஒரே குடும்பமாய் உம்மை ஆராதிக்க எங்களுக்கு நீர் உதவி புரிய வேண்டுமா கேட்டுக்கொள்கிறேன் தகப்பனே. இயேசுவே உம்மால் கூடும் ராஜா. நீர் எங்கள் ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர் ராஜா. அதற்கு பதில் தருவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ராஜா. விசுவாசித்தினால் நாங்கள் எதை கேட்கிறோமோ அதை நாங்கள் பெற்றுக்கொள்வோம் என்று நீங்கள் கட்டளையிட்ட மாதிரி இயேசுவே நாங்கள் விசுவாசத்தோடு எல்லாவற்றையும் உம்மிடத்தில் கேட்கிறோம் தகப்பனே. நீர் எல்லாவற்றிற்கும் எங்களுக்காக இறங்கி பதில் கொடுத்து எங்களை நீர் பாதுகாத்திட வேண்டுமா கேட்டுக்கொள்கிறேன் தகப்பனே. இயேசுவே இன்னும் நிறைய தேவை உள்ள மக்கள் இருக்காங்க. எல்லா மக்களையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போஷித்து அவர்களுடைய குடும்பத்திற்கு ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிட வேண்டுமா கேட்டுக்கொள்கிறேன். இயேசுவே ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் ஆலய பணிகளையும் நீர் கண்ணோக்கி பாருங்க. PA சிஸ்டம் பொறுத்தர பணிகளாக இருக்கட்டும், மற்ற அனைத்து பணிகளும் நீர் நேர்த்தியாக செய்து முடிக்க வேண்டுமா கேட்டுக்கொள்கிறேன். இயேசுவே எங்கள் ஆயருடைய குடும்பத்தை ரட்சிங்க. இயேசுவே ஆலயத்தில் பணிபுரிகிறவர்களுடைய எல்லா குடும்பத்தையும் நீர் கண்ணோக்கி பார்த்து அவர்களுடைய தேவையை சந்திங்க ராஜா. நீரே பொறுப்பெடுத்து வழிநடத்துங்க. ஆலயத்தில் இருக்கிற எல்லா மக்களுடைய குடும்பத்திலையும் நீர் கண்ணோக்கி பாருங்க ராஜா. எல்லா குடும்பத்திற்குரிய தேவைகளும் நீர் சந்தித்து எல்லா குடும்பத்திற்கு ஒரு சேமத்தை நீர் கட்டளையிட வேண்டுமா கேட்டுக்கொள்கிறேன். இயேசுவே ஸ்தோத்திரம் ராஜா. எங்களுடைய இந்த சிறு ஜெபத்தை நீர் கேட்டுக்கொண்டிருக்கீங்க ராஜா. நீர் இதற்கு பதில் தந்து எங்கள் அனைவரின் வாழ்விலையும் ஒரு சேமத்தை நீர் கட்டளையிட வேண்டுமா என் அருமையரட்சர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன் என் ஜீவனுள்ள பரம தந்தையே, ஆமேன். நாம் யாவரும் எழுந்திருந்து கிறிஸ்தவ கீர்த்தனையிலே 251வது பாடலை பாடுவோம். பாடுகின்ற பொழுது உடைய இல்லங்களிலே கொடுத்துக்கின்ற உண்டியல் கலைகளிலே
காணிக்கை சேகரியுங்கள். இல்லை என்றால் ஒரு பிரத்யேகமாக கவரை எடுத்து அதில் நீங்கள் சேகரிக்கும்படி உள்ளார்கள் நான் கேட்டுக்கொள்கிறேன். கீர்த்தனை 251. எல்லா நன்மைகளுக்கும் ஊற்றுக்கும் உறைவிடமாக இருக்கிற பரிசுத்தமுள்ள அன்பு தந்தையே, இந்த காலவேளையில் உடைய கூடாரத்தில் நாங்கள் எல்லாரும் இணைந்து வருவதற்கு நீ தந்தமுடைய தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். திருமுழுக்கின் வழியாக எங்கள் வாழ்வு விடுதலை பெறவும், திருமுழுக்கின் வழியாக உடைய பேரர்களை கிருவியை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும், திருமுழுக்கின் வழியாக மறுபிறப்பின் அனுபவத்தை உணர்ந்து நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபைத்தார். இந்த ஆராதனை துவக்கமல் முடிவறியந்தமாய் எங்களோடு இடைப்பட்ட நம்முடைய தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். கேட்டதும் கேட்க மறந்த அனைத்து ஆசீர்வாதங்களையும் தந்து வழியெடுத்த நம்முடைய பாவத்தையும் துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவன நல்ல தந்தையே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல பிரகாரங்களை மறவாதே. ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவுடைய அன்பும் தூய ஆவியினுடைய நடத்தும் நம் அனைவரோடும் இப்பொழுதும் எப்பொழுதும் நீடித்து நிலைத்திருப்பதாக. நிறைவு பாடலாக நாம் யாவரும் எழுதென்று கீர்த்தனை 334 பாடலை முதல் கவியை மாத்திரம் பாடுவோம்.
காத்தாய். ஜெயமே 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 ஜெய 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 ஜெயமே. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாத்தோடே சென்று வாருங்கள். கர்த்தரின் நாமத்தினாலே ஆமென். உங்கள் அனைவருக்கும் 74வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை CSA கிறிஸ்துவ ஆலயத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.